இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11 அதிகாரம் 30 அப்பா, நுகம் என்றால் என்னப்பா? என் நண்பன் கேட்டான். எனக்கு பதில் சொல்ல தெரியல என்று சின்ன மகன் அப்பாவிடம் கேட்டான். அப்பாவும் மகனை அணைத்து கொண்டு வண்டிலில் பூட்டப்படுகிற மாடுகள் அல்லது வயலில் உழுவதற்காக கலப்பையில் பூட்டப்படுகின்ற மாடுகளின் தோள்களுக்கு குறுக்கே அதற்கென்று செய்யப்பட்ட ஒரு மரத்துண்டை வைத்து பூட்டி விடுவார்கள். அந்த மரத்துண்டின் பெயர்தான் நுகத்தடி என்று விளக்கம் சொன்னார். ஐயோ பாவம் அப்பா, அப்படி பூட்டிவிட்டால் அந்த மாடுகள் தங்கள் இஷ்டப்படி சுதந்திரமாக போக முடியாதே என்று அங்கலாய்த்தான் மகன். ஆம், அதற்காகத்தான் இந்த நுகத்தடி. இதை பூட்டிவிட்டால் அதன் கயிறுகளை தன் கைகளில் பிடித்திருக்கிற எஜமான் எப்படி அதை நடத்துகிறாரோ அப்படித்தான் அந்த மாடுகள் நடக்க வேண்டும். எஜமானின் சேவையை செய்ய வேண்டும். இல்லையானால்? கேள்வி எழுப்பினான் மகன். அடிதான் இது அப்பாவின் பதில். அப்பா, இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது. நான் அந்த நுகத்தடியையோ அது பூட்டப்பட்ட மாடுகளையோ பார்த்ததில்லை. ஆனால் நீங்க அம்மாவை நடத்துகிற விதத்தை பார்த்தா இதுதான் அந்த நுகத்தடியோ என்று நினைக்கிறேன் என்று மகன் சொன்னதுதான் தாமதம். அப்பா திகைத்து போய் அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகி கலகங்களும் யுத்தங்களும் ஒரு புறமாகவும் இயற்கையின் சீற்றம் இன்னொரு புறமாகவும் நமது தேசத்தை மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதையும் பல விதங்களில் உலுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திற்குள் நாம் முழுமையாக வந்து நிற்கிறோம். மாடுகளில் பூட்டப்படுகிற நுகத்தையும் நுகத்தை தன் கழுத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னை நடத்துகிறவன் நடத்துகிற வழியில் மாடுகள் செல்லுவதையும் நம் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் நமது தோள்களில் பூட்டப்பட்டுள்ள நுகத்தடியை நம்மால் காண முடிகிறதா? இதனை இன்னொரு விதத்தில் சிந்தித்தால், மனிதன் தனது கண்களுக்கே தெரியாத ஒரு நுகத்தில் பிணைக்கப்பட்டு அது அழுத்தும் பாரத்திலிருந்து தன்னை விடுவிக்கவும் முடியாமல் இதுதான் வாழ்வு என்று நுகத்தடிக்கு இணங்கி வாழுகிறானா என்று எண்ண தோன்றுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் 400 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக்கப்பட்டு எகிப்து சுமத்திய நுகத்தின் அழுத்தத்தினால் அல்லல் பட்டு கதறிய போது கர்த்தர் மோசேயை அனுப்பி அடிமைத்தரம் என்ற இஸ்ரவேலின் அந்த நுகத்தடியை முறியடித்து அவர்களை விடுதலை பண்ணினார். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணின என்று சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? நுகத்தடி தோளில் வைக்கப்பட்டதும் அந்த மாடுகள் பழக்கப்பட்டபடியே தலை கவிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டு எஜமானின் கட்டளையின்படி வேலை செய்யும். வேலை முடிந்ததும் மாடுகளை நுகத்தடியிலிருந்து அவிழ்த்து விடும்போது அவ்வளவு நேரமும் தலை கவிழ்ந்தபடி எஜமான் நடத்திய வழியெல்லாம் நடந்த மாடுகள் நுகத்தடி கழற்றப்பட்டதை உணரும் போது தலையை ஒரு கணம் சிலிர்த்து விட்டு கொடுக்கும் காட்சி மிகவும் அற்புதமானது. இப்படியே காலத்துக்கு காலம் இஸ்ரவேல் சாலமோன் சுமத்திய நுகத்தினாலும் அசீரியனின் நுகத்தினாலும் பின்னம் பாபிலோன் ஏற்றிய நுகத்தினாலும் கடின பாதையில் நடந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார். ஆம் பிரியமானவர்களே, உலகம் என்ன விதமான பாரமான நுகத்தினால் நம்மை வருத்தினாலும் நுகம் சுமந்த இயேசுவின் தோள்களுடன் நமது தோள்கள் இணையும் போது பிதாவுடனான நமது உறவு நமது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தந்து நமது ஆவிக்குரிய வாழ்வை மேன்மைப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னதன் அர்த்தம், இயேசுவுடன் இணைந்து இசைந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது வாழ்வில் ஏற்படுகிற சவால்களும் பிரச்சனைகளுமே நாம் சுமக்கின்றதாக இயேசு சொன்ன நுகத்தடியாக இருக்கும்.
பொறுப்புகளும் பணிகளும் நம்மை அழுத்தக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்முடன் சேர்ந்து இந்த நுகத்தை சுமப்பதால் எது வந்தாலும் ஆண்டவருடைய நுகம் லகுவானதாகவே இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அப்படி பரலோக பிதாவே, பலவிதமான பாடுகள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அழுத்தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர நுகத்தடிகளை போல கர்த்தாவே மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாரங்களை சுமத்தினாலும் வருத்தப்பட்டு பாரிச்சு வைக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இளைப்பாறுதலை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது போல உமோடு இணைந்து எல்லாவற்றையும் ஜெயித்து நிமிர்ந்து ஆண்டவரை நடக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.